கருத்து சொல்ல முடியும். அது அவங்க இயக்கம், அது அவங்களுடைய பொதுச் செயலாளர். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன். அவர் தான் இனிமே நிரந்தர பொதுச் செயலாளர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னதுதான் காரணம். சார், பல இடங்கள்ல மான்சூன் ப்ரிவென்ஷன் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த 1 வீக்கா சென்னையில ரோடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அதாவது செய்தி தொலைக்காட்சிகள் எந்த செய்திகள் வந்தாலும், சோசியல் மீடியாவில் எந்த செய்தி வந்தாலும் இல்லை, தொடர்ந்து இப்ப ஆரம்பிக்கல. நாங்க கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு கண்டினியூஸா இது மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் கிடையாது. இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாகவே இதை நாங்கள் முதலமைச்சர் இதை வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். 2-3 நாள் நல்லா மழை பெஞ்சது, இப்போ விட்டுருக்கு. இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த 3 நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டு இருக்கு. மற்றபடி WRT ஒர்க்ஸ், அப்புறம் இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸ், கார்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே களத்தில் பார்க்கும்போது நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறாங்க. எங்க போனாலும் இந்த ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க. அந்த பிரச்சனையை அங்கங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம். அடுத்து 1 வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. எங்க சைட்ல இருந்து, அரசு சைட்ல இருந்து அனைத்து வர்க்கமும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேரு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. எது இருந்தாலும் இது பழிவாங்கல் நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை நாங்கள் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கு ஏற்கனவே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா, இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்று, அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசாக இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், முழுசாக இன்னும் பார்க்கல. அதனால் அதுக்கு கருத்துக்கு வர விரும்பவில்லை. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான். நன்றி.